நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம் நாம் பண்ணிக்கொள்ள சத்திரியர்கள் தான். மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த, அப்புறம் கட்சிக்கு வா. என்னுடைய நோக்கம் என்ன, என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்க கூடாது. ஒரு கட்சி மாநாடு ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்குது. நம்ம பசங்க யாருமே படிக்கிறதே இல்லை, நம்ம எல்லாம் வேஸ்டா போயிட்டோம், எல்லாருமே கேஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அந்த பசங்களை அவ்வளவு நாள் அப்படி வச்சிருந்தது யாரு? அவங்கதான். அதே மேடையில இன்னொன்னு நம்ம எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமான்னு பேசுறாரு. இப்ப யாரும் அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க? எதுக்கு பசங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே சொல்றாரு, நம்ம இந்த ஜாதியில இருந்து வரோம்னு, இந்த ஜாதி நமக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னு சொல்றாரு. அதையும் சொல்றாங்க, நீங்க நல்லா படிங்க, வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க? அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம எல்லாருமே பாக்குறோம்.